நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் போருக்கு அழைக்கும் பாகிஸ்தான், இந்தியாவின் கர்ஜனை. பாகிஸ்தானில் களம் இறங்கிய அமெரிக்கா, நூல் இழையில் உயிர் தப்பிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு. அமெரிக்காவும் அலறி போச்சு, இஸ்ரேலும் அலறிச்சு. உலக நாடுகளே பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் உயிர் பிழைத்ததை பார்த்து மிரண்டு போயிருக்கின்றார்கள். அது என்ன விஷயம் என்பதையும் சேர்த்தே இந்த வீடியோவில் பார்க்க போறேங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச காலமாக பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்றுக்கு அடி போடுகிறது. உளவியல் ரீதியாக நம்ம இந்தியாவை சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு மாகாணங்களும் பாகிஸ்தானுக்கு எதிராக வெடித்து கிளம்பி இருக்கிறது. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் உள்ளூர் பிரச்சனையானது தலை தூக்கி இருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீர்ல 12 நாளா பாத்தீங்கன்னா போராட்டங்கள் வலுத்து இருக்கிறது. எங்களுக்கு துரோகம் பண்றீங்க, எங்க வளங்களை சுரண்டி சாப்பிடுறீங்க, ஆனா எங்களுக்கான வட்டை நீங்க தரவே இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் ஆக்குப்படி காஷ்மீர்ல 12 நாளாக போராட்டம் வெடித்திருக்கிறது. ஏதோ ஒரு பகுதியில் இல்லாம ஒட்டுமொத்த பகுதியிலும் மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது. இந்தியாவும் பாத்தீங்கன்னா, டேய் அங்கு ஜனநாயக படுகொலைய அரங்கேற்றி விடாதீங்க, கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலாக உயிரிழந்திருக்கின்றார்கள், அது எங்க பகுதி, மனிதாபிமானத்துடன் பாத்தீங்கன்னா கையாள வேண்டும், பாகிஸ்தான் ஆக்கிப்படை காஷ்மீர் இருக்கின்ற மக்கள் எங்க மக்கள் அப்படின்னு இந்தியா எச்சரிக்கை விடுத்து இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பலுசிஸ்தான்ல உங்க எல்லாருக்குமே தெரியும், அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கு விற்பதற்காக செப்டம்பர் மாசமே வெள்ளை மாளிகையில போய் தவம் இருந்து சூட்கேஸ திறந்து எங்க நாட்டுல குறிப்பா பலுசிஸ்தான்ல எந்த அளவுக்கு ரேர் எர்த் எலிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, வாங்க சுரங்கங்களை மேம்படுத்துங்க, அள்ளிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் போய் ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி பாகிஸ்தான் ராணுவ படை தளபதி அசீம் முனீர் அவர்கள் அந்த சூட்கேஸ திறந்து காட்டினது அந்த நாட்டிலே பாத்தீங்கன்னா பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இப்ப என்னடான்னு பார்த்தா, ஈரானுக்கு அருகாமையில கோத்த துறைமுகம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் பாஸ்னி என்ற துறைமுகத்தை மேம்படுத்த சொல்லி அமெரிக்காவை அழைத்திருக்கிறாங்க. அமெரிக்காக்காரனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் கவுண்ட் கொடுக்கணும், சீனாவையும் கண்காணிக்கணும், ஈரானுக்கும் அழுத்தம் தரணும். அதனால பாகிஸ்தான் தான் எல்லாவற்றுக்கும் நடுநாயகமா இருக்குது. அதனால பாகிஸ்தான் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்றதுக்காக தான் இப்போ பாஸ்னி துறைமுகத்தை மேம்படுத்துவதற்காக அமெரிக்கா களம் இறங்க போகுது. அரபு கடல் பக்கத்துல குறிப்பா ஈரானுக்கு அருகாமையில இந்த துறைமுகம் அமைகிறது. எதுக்குடா இந்த துறைமுகம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பாகிஸ்தான்காரன் சொல்றான், பலுசிஸ்தான் இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலிமெண்ட்களை வெட்டி எடுத்து அமெரிக்கா கொண்டு செல்வதற்கு இந்த துறைமுகம் மேம்படுத்துவதற்கு சரியான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு பாகிஸ்தான்காரங்க அமெரிக்கா முதலீட்டாளர்களையும் துரங்கம் கட்டுமான நிறுவனத்தையும் அழைத்திருக்கின்றார்கள். அதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார். அமெரிக்க அதிபருடன் பாகிஸ்தானுடைய ராணுவ படை தளபதி அசீம் முனீரும் அந்த நாட்டினுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்களும் சந்திக்கின்ற அந்த தருணத்துல மார்க் ரூபி அவர்கள் அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரா அவரும் கூடவே அந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதியா இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸும் இருந்தாங்க. ஏப்பா பாகிஸ்தான்காரங்க வந்தாங்களே, என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது, இது உலக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு அப்படின்னு ஜேடி வான்ஸ் அவர்கள் குறிப்பிட்டாரு. ஒப்பந்தங்கள் போடுவதற்கான சந்திப்பு என்று சொன்னாரு. பாதுகாப்பு அம்சங்கள் பேசப்பட்ட ஒரு சந்திப்பு என்று சொன்னாரு. பயங்கரவாத ஒழிப்பு என்ற சந்திப்பும் அதோட எல்லை பிரச்சனை பேசப்பட்ட சந்திப்பு அப்படின்னு ஜேடி வான்ஸ் அவர்கள் குறிப்பிட்டாரு. அதனால பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை அமெரிக்கா தான் மேம்படுத்த போகுது அப்படின்னு பாகிஸ்தான்காரங்க கனவு கண்டிருக்காங்க. அதனால சீனாக்காரன் பலுசிஸ்தான்ல பட்ட பாடு என்னன்னு தெரியும். பலுஜி விடுதலை ராணுவமானது சீனாக்காரங்களை ஒவ்வொருத்தரா கொன்று குவித்தது. எப்பா இனிமேல அங்க இருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மூட்டையை கட்டிக்கிட்டு கிளம்புகின்ற அந்த தருணத்துல ரயில்வே ப்ராஜெக்ட் கூட நான் $2 பில்லியன் நான் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணத்துல கோத துறைமுகத்தையும் சரி இந்த பாஸ்னி துறைமுகத்தையும் சரி இணைப்பதற்கான ரயில்வே ப்ராஜெக்டையும் அமெரிக்காவே செய்யுமா, துறைமுகத்தையும் மேம்படுத்துமா, கனிம வளங்களை தோண்டி எடுக்கக்கூடிய சுரங்கங்களை மேம்படுத்துவதற்கும் அமெரிக்கா நிதி உதவி பண்ணுமா. அதனால
மொத்த பலுசிஸ்தானையுமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இடத்துல பாகிஸ்தான்காரன் வித்துட்டு இருக்கிறான். இது இந்தியாவுக்கு அழுத்தம் தருகின்ற ஒரு செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் சவுதி அரேபியா கிட்ட போயிட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போடுறதுனாலையும், இன்னொரு பக்கம் அமெரிக்கா கிட்ட நெருக்கம் காட்டுவதனாலையும், ஒரே மாதத்துல 3 முறை அமெரிக்கா சென்று வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் பொருளாதாரத்தை மேம்படுத்த போகுது அப்படின்னு பம்மாத்து காட்டுகின்ற இதே தருணத்துல நாங்க சீனா கிட்ட வந்து JF-17 விமானங்களை வாங்கினோம். அந்த போர் விமானங்கள்ல 3 விமானத்துல என்ஜின் கெட்டு போயிருக்குது. அதனால நாங்க ரஷ்யா இடத்துல JF-17க்கான விமான என்ஜினை கேட்டிருக்கோம். ரஷ்யாவும் எங்களுக்கு கொடுப்பதாக ஒத்துக்கிட்டாங்க. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து RD-93 MA-3 என்ஜினை வாங்கத்தான் போறோம் அப்படின்னு பாகிஸ்தான்கார பில்டப் விட்டுக்கிட்டே இருந்தான். உடனடியாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க பத்தியா, ரஷ்யா இந்தியாவுக்கு எப்போதுமே வந்து நெருக்கமான நாடு, நம்பிக்கைக்குரிய நாடு, நட்பு நாடு. நம்மளை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்கும், அதாவது குறிப்பா நம்முடைய பகைவருக்கு நேசக்கரங்கள் நீட்டாத ஒரு நாடு ரஷ்யா. ஆனா மோடியினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது அமெரிக்காவை தள்ளி வைத்தது, இப்ப ரஷ்யாவையும் தள்ளி வச்சிருக்காங்க. இதுதான் மோடி அவர்களுடைய வெளியுறவு கொள்கையினுடைய வெற்றி அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரன் சொன்னாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு வந்து என்ஜினை கொடுக்கின்ற ரஷ்யாவுடைய செயலானது காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சான். ராஜதந்திர உறவுல வந்து பாத்தீங்கன்னா முரண்பாடு ஏற்பட்டிருப்பதாகும். அதனால வெளியுறவு கொள்கையை சரியா மோடி அவர்கள் கையாளல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரஷ்யா தெளிவா சொல்லிட்டாங்கப்பா, நாங்க பாகிஸ்தானுக்கு எந்த விதமான விமான என்ஜினும் தரலப்பா. இந்தியா சங்கடப்படுகின்ற அளவுக்கு எந்த நாட்டுடன் நாங்க வர்த்தகத்தை வச்சுக்க மாட்டோம், குறிப்பா பாகிஸ்தானுடன் வர்த்தகத்தை வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து தெளிவாவே சொல்லி போட்டாங்க. மொத்தத்துல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நபர் யாரெல்லாம் கடந்த காலங்களில் எங்களுக்கு எதிரியா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் எங்ககிட்ட நெருங்கி விட்டார்கள். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கென்று எதிரி கிடையாது, எல்லோரும் பாகிஸ்தானை ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க இந்தியாவை தனிமைப்படுத்துகின்றோம், ரஷ்யா கிட்டே நெருங்கிட்டோம்னா பாத்துக்கங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உளவியல் ரீதியான கருத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பாகிஸ்தான்காரனுடைய எண்ணமா இருக்குது. அதனால்தான் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் ரஷ்யா பிரதமர் புட்டினுடன் போய் உட்கார்ந்துகிட்டு இந்தியாவுடன் ரஷ்யா கொண்டிருக்கின்ற உறவை நாங்க மதிக்கின்றோம், அதே போன்ற ஒரு உறவை பாகிஸ்தானும் ரஷ்யாவும் புதுப்பிக்க விரும்புகின்றோம். நீங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட மின் திட்டங்களை பாகிஸ்தான்ல தொடங்கி இருக்கிறீங்க, அதெல்லாம் அப்படியே நிலுவையில் இருக்குது. மீண்டும் வாங்க, அந்த மின் திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விட்ட காட்சியை பார்க்கலாம். ஆனா அந்த தருணத்துல புட்டினை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான நக்கலா பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு, எந்த ரிப்ளையும் பண்ணவே இல்லை. ஆனா இன்னைக்கு JF-17க்கு விமான பாகங்களையும் விமான என்ஜினும் வாங்குற விஷயத்துல இந்தியாவுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக நாங்க யாருக்கும் என்ஜினை விற்க போறது இல்ல அப்படின்னு சமட்டி அடி கொடுத்திருக்காங்க. பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல, நம்ம நாட்டில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கும் ரஷ்யா சமட்டி அடி கொடுத்திருக்குது. இப்போ காங்கிரஸ் தான் சொன்ன கருத்தை திரும்பி பெற்றுக்கொள்ளுமா என்பது சந்தேகமா இருக்குது. இதற்கிடையில தொடர்ச்சியா வந்து நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து பாகிஸ்தான் சர்கிரிச் பகுதியில கட்டுமானங்களை அதிகரித்துட்டு வந்தா, அதுலயும் கிழக்கு பகுதியை நோக்கி கட்டுமானங்களை நீங்க அதிகரித்து கொண்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான்டா, சோழிய முடிச்சிடுவோம்டா, வரலாறு மாற்றி அமைக்கப்படும், புவியிலும் திருத்தி அமைக்கப்படும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. உபேந்திர திரிவேதி நம்முடைய ராணுவ படை தளபதியும் வந்து பாகிஸ்தான் இந்தியாவிடம் வாலாட்டினா பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே இல்லாம போயிடும், ஆபரேஷன் சிந்தூரை பார்த்த பிறகும் பாகிஸ்தான் தவறான முடிவு எடுக்காது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதோட சேர்த்து நம்முடைய விமானப்படை தளபதி ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு பாட கட்டணும் அப்படின்ற விஷயத்தையும் தெளிவா சொல்லியிருந்தார். இப்படி சொல்லிய பிறகும் அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜ் ஆசிப் அவர்கள் வந்து இந்தியா மீண்டும் எங்களுடன் சண்டைக்கு வரணும். ஏன் சண்டைக்கு வரணுமா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் சிந்தூர்ல பயங்கரமா தோல்வி அடைந்து போச்சு. தோல்வி அடைந்தனால அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் அங்க ஆளுகின்ற அரசாங்கத்தை சந்தேக கண்ணோடு பாக்குறாங்க. இப்போ நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் அந்த மக்களிடையே. அதற்காக ஆபரேஷன் சிந்தூர்ல வெற்றியே பெறாத இந்தியா பாகிஸ்தானுடைய விமானங்களை இவ்வளவு சுட்டுட்டோம், இதை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம் அப்படின்னு போய் சொல்றாங்க. ரெண்டாவது சர்கிரிக் பகுதி இருக்கு இல்லையா, கட்சி வளைகுடாவுக்கு அருகாமையில அந்த பகுதி இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம்
பாகிஸ்தானை மிரட்டி ஆளும் அரசாங்கமானது பாகிஸ்தானை முடக்கிவிட்டதாக அவங்க கற்பனை கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே இந்தியா ஆபரேஷன் சிந்தூர்ல வெற்றி பெற்றதா என்று பார்க்கின்ற போது, ஆபரேஷன் சிந்தூர்ல வெற்றிக்கான மார்க்கை நம்ம போட்டோம்னு வச்சுங்களேன், 0க்கு 6 என்று சொல்லலாம். மொத்தத்துல நாங்க 6 விமானத்தை சுட்டு தள்ளியிருக்கோம், அவங்க 0 விமானங்களை தான் சுட்டு தள்ளினாங்க. அதனால இந்த 0-6 என்ற மதிப்பெண் விகிதத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் மீண்டும் பாகிஸ்தானுக்கு கூட சண்டைக்கு வாங்க. கடவுள் அருள் இருந்தால் கடந்த கால மார்க் வாங்கினீங்களே அந்த மார்க்கை விட பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சண்டைக்கு வரீங்களா, தில் இருந்தா வாங்கலேன் அப்படின்னு கவாஜ் அசப் அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே பாத்தீங்கன்னா இந்தியாவை சீண்டி இருக்கிறாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன மாதிரி பதிலடி கொடுத்தோம் என்பதையெல்லாம் ஆதாரங்களுடன் புள்ளி விவரங்களுடன் உலக நாடுகளுக்கு ஒவ்வொரு இடத்திலும் போய் நம்ம நிரூபிச்சுட்டு வந்தோம், சொல்லி புரிய வச்சுட்டு வந்தோம். பாகிஸ்தான்காரன் கூட பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பொய்யான தகவலை கொண்டு போய் உலகம் முழுவதும் பரப்பலாம். ஆனாலும் சபாஷ் ஷெரீப் அவர்கள் அவங்க ஆதரவு நாடுகள்லாம் போயிட்டு இந்தியா எங்க நாட்டு மீது இதுவரைக்கும் மிகப்பெரிய 4 போர்கள் செய்திருக்குது. இந்த 4 போர்கள் மூலமாக நாங்க கோடிக்கணக்கான பில்லியன் ரூபாய் அளவுக்கு இழப்பை சந்திச்சுட்டோம். அதனால இந்தியாவிடம் இருந்து இழப்பீட பெற வேண்டும் என்றால் கொடுக்க மாட்டாங்க. சோ இது வளர்ச்சிக்கான காலமாக இருப்பதனால இந்தியாவுடன் நாங்க போர் செய்ய விரும்பவில்லை. சோ இந்தியா மீண்டும் சீண்டினால் எந்த அளவுக்கு நாங்க போர்களால் சேதமடைந்தோமோ அதை திருப்பி தருவோம் அப்படின்னு ஆபரேஷன் சிந்தூர்ல நாம தந்த பதிலடிய அஜர்பைஜான் போன்ற நாடுகள்லாம் போய் கதறி தீர்த்தான். ஏன் லண்டன்ல கூட போய் கதறி தீர்த்தான். ஏன் ஐநா மன்றத்தில் கூட போய் கதறி தீர்த்தாங்க. இந்தியாவால் இந்திய போர்களால் நாங்க எவ்வளவு இழப்பை சந்தித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரத்துடன். ஆனா இன்னைக்கு அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜ் ஆசிப் சொல்றாரு, இந்தியா ஆபரேஷன் சிந்தூர்ல பெற்ற மார்க் 0க்கு 6. அதனால இந்த முறை சண்டைக்கு வர சொல்லுங்க. கடவுள் அருள் புரிந்தால் ஏற்கனவே வாங்கின மார்க்கை விட கொஞ்சம் அதிகமா வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு தன்னுடைய படை பலத்தையும் சரி, போர் திறனையும் சரி, போர் யுக்திகளையும் சரி மாற்றி இருக்குது என்ற விஷயமானது அவங்களுக்கு புரியும். அதனாலதான் பாகிஸ்தான் நம்ம எல்லைக்குள்ள ஏதோ ஒரு சித்து வேலை காட்டுறதுக்காக தான் படிப்படியாக பாத்தீங்கன்னா இந்தியா உஷ்ணப்படுத்துற மாதிரியே ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இந்தியா எச்சரிக்கையாக பாகிஸ்தானை கண்காணித்துக் கொண்டு வர்றாங்கப்பா. இதற்கு இடையில பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு பாத்தீங்கன்னா மாபெரும் ஒரு ஆபத்து நெருங்கி இருந்திருக்கிறது. இப்போ காசாவில் பாத்தீங்கன்னா அமைதி திரும்பி கொண்டு இருக்குது. அமைதி ஒப்பந்தத்துக்காக டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் 20 அம்ச திட்டத்தை முன்மொழிந்தாரு. காசாவில் இருக்கக்கூடிய அமாஸ்களும் ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டது, இஸ்லாமிய நாடுகளும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டதனால படைகளை திரும்ப பெற்று இருக்கின்றார்கள். கூடவே இன்னைக்கு எகிப்துல பாத்தீங்கன்னா பெஞ்சமின் நேத்தன்யாகு தலைமையில பேச்சுவார்த்தையானது இன்னைக்கு தொடங்குது. இவையெல்லாம் நடைபெறுவதற்கு முன்பாக அமெரிக்கா போகின்றார் பெஞ்சமின் நேத்தன்யாகு. அங்க போயிட்டு லோவர்ஸ் ரீஜென்சி என்ற ஹோட்டல்ல இவங்க நாட்டில் போன முக்கிய தலைவர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் உடன் ஆலோசனை செய்திருக்கின்றார். அப்படி ஆலோசனை செய்கின்ற பொழுது எதிர் கட்டிடங்கள்ல இருந்து பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் ஆலோசனை செய்கின்ற புகைப்படத்தை அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க. இந்த புகைப்படமானது பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களுக்கு உயிர் பயத்தையே காட்டி பிடிச்சுன்னு சொல்லலாம். ஒருவேளை போட்டோ எடுத்தவன் ஸ்னாப்பர் சாட் மூலமாக துப்பாக்கிகளை சுட்டிருந்தானா? உங்க எல்லாருக்குமே தெரியும், சார்லி கிரிக் நம்ம டொனால்டு ட்ரம்ப்னுடைய நெருங்கிய நண்பர் சுட்டு கொல்லப்பட்டு 3 வாரங்கள் கூட ஆகல. அந்த மாதிரி எதிர்கட்டிடங்கள்ல இருந்து பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் ஆலோசனை போட்டோ எடுத்தான். ஆனா துப்பாக்கிகளை சுட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? உலக தலைவர்கள் வரிசையில யாருக்கெல்லாம் அதிக பாதுகாப்பும் பாதுகாக்கப்பட வேண்டிய நபர் என்றும் குறிப்பிட்டிருக்காங்களோ அதுல பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களும் ஒருத்தர். அதனால அவரு எங்க போனாலும் சரி கண்ணாடி அறை, குண்டு துளைக்காத கண்ணாடி அறைக்குள்ளதான் இருப்பாரு. பாதுகாப்பு மிக பெரிதாக போடப்பட்டிருக்கும். ஆனா இந்த லோவஸ் ரிவென்சி என்ற ஹோட்டல்ல ஆலோசனை நடத்துகின்ற பொழுது அந்த கண்ணாடி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு. 2வது குண்டு துளைக்காத அறையும் அல்ல. 3வது பாதுகாப்பு அதிகாரிகளும் இல்ல. 4வது அவர் ஆலோசனை நடத்துகின்ற கட்டிடத்தை சுத்தி பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் பறப்பது இல்ல கண்காணிப்பது என்று யாரா இருக்காங்களா என்று நோட்டமிடுவதற்கும் யாருமே இல்ல.
இந்த புகைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ தளபதி ரோனன் ஹோகன் என்கின்ற வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல பதிந்திருக்கின்றார். அமெரிக்காவிலே வந்து பாத்தீங்கன்னா பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு நடந்திருக்கிறது. ஒருவேளை பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் யார் பொறுப்பேற்பது அப்படின்ற கேள்வியை அவர் கேட்டிருக்காரு. அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகரித்திருக்குது. அதை கண்டுதான் இஸ்ரேலிய மக்கள் ஆடி போயிருக்கின்றார்கள். ஸோ 3000 வருட போரானது முடிவுக்கு வந்திருக்கிறது. உலகமே இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு வாரத்துக்குள்ள முதற்கட்ட பேச்சுவார்த்தையில முடிவு எட்டிவிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் ரத்த களறி ஏற்படும் அப்படின்னு இன்னைக்கும் தன்னுடைய சமூக வலைதளத்துல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதிவு போட்டிருக்கிறாரு. எந்த பக்கத்துல ரத்த களறி ஏற்படும் என்று போடல. மொத்தத்துல யாரு இந்த பேச்சுவார்த்தையில உடன்பட்டு வரலையோ அந்த நாட்டுக்கு எதிராக களமிறங்குவாங்களாம் அமெரிக்காக்காரங்க. உண்மையா எனக்கு தெரிந்து பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. பின்னாடி அமெரிக்கா வந்து இயக்குது. அதனால காசா பகுதியில் இருக்கக்கூடிய அமாஸ் தான் விட்டு கொடுக்க வேண்டும். ஸோ மொத்தத்துல பாதுகாப்பு நிறைந்த நகரத்துல பாதுகாப்பு இல்லாம ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்கள். ஸோ அந்த நாடே அலறி போயிருக்கிறது. அமெரிக்கா எப்படி பாதுகாப்பு விஷயங்களை கோட்டை விட்டது என்று உலகமே வியந்து நிற்கிறது. சரி நண்பர்களே, பாகிஸ்தானுடைய அடாவடிக்கு இந்தியா எப்படி முடிவு கட்ட போகுது? கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தானை பொறுத்தவரையும் இந்தியாவை போர் சூழலுக்கு உருவாக்கிட்டு வருதா, உளவியல் ரீதியாக தயார்படுத்திட்டு வருதா? அதனால தான் அந்த நாட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா வரையா சண்டைக்கு பாத்துக்கலாமா. ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்பாக இந்தியா எங்களுடன் சண்டைக்கு வந்தான்னு வச்சுங்களேன், எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திறனையும் ஒன்று திரட்டி இந்தியாவை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவோம். எங்க கிட்ட இருக்கக்கூடிய பாதுகாப்பு திறன் என்ன என்பதை பற்றி இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நாள் தான் பொறுப்போம், அதற்கு பிறகு அணுகுண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பற்ற தனமாக பேசியிருந்தாரு அந்த நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப். இப்ப பாதுகாப்புத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் சண்டைக்கு வரீங்களா வாங்க என்று அழைக்கின்றார். சோ பாகிஸ்தான் எதற்காக இப்படி அடி போடுது? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.